தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல பிளாக் பேக் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் ஸ்டீவன் சோடன்பர்க் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல மைக்கேல் பாஸ்பெண்டர், டாம் பர்க் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய ஜார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயர் அதிகாரி மீச்சம் வந்து பாத்தீங்கன்னா சர்வரஸ் அப்படிங்கிற ஒரு டாப் சீக்ரெட் சாப்ட்வேர் குறித்த தகவல் கசிந்ததை குறித்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுக்குறாரு. ஜார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜார்ஜ் கூட வேலை பார்க்கிற ஜார்ஜுடைய மனைவி கேத்ரின் உட்பட 5 பேர் சந்தேக வலயத்துக்குள்ள இருக்கிறதா உயர் அதிகாரியான மீச்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி கொடுக்குறாரு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் தான் கூட வேலை பார்க்கிற சக ஊழியர்கள் 4 பேரை இரவு விருந்துக்கு அழைக்கிறாரு. அந்த இரவு விருந்துல தாங்கள் செய்த ஆபரேஷனை குறித்து டிஸ்கஷன் பண்றாங்க. அந்த இரவு விருந்துல உணவுல வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருளை கலக்குறாங்க. ஏன் அப்படின்னா யாராவது உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஃப்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலியை ஏமாத்துறதா சொல்றாரு. இதனால கோபமடைந்த கிளரிசா வந்து ஃப்ரெடியை கத்தியால குத்துறாங்க. இதனால ஜார்ஜ் குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த திட்டம் வந்து தோல்வியில முடியுது. அதே மாதிரி அந்த இரவு விருந்துல கலந்து கொண்ட உயர் அதிகாரியான மீச்சம் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்கிடமா மாரடைப்பால இறந்து போறாரு. இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் தன்னுடைய மனைவியின் நடவடிக்கைகள் மீது சந்தேகப்படுறாரு. அதே போல அவங்களை கண்காணிக்கவும் செய்யறாரு. இறுதியா அந்த 5 பேர்ல யார் குற்றவாளி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது ஓசியன் 11 சீரிஸ் படங்களை இயக்கிய இயக்குனர் தான் இந்த ஸ்டீவன் சோடன்பர்க். இவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான காட்சிகள் அதாவது வசனங்கள் மூலமாவே நகருது. அதாவது இந்த படத்துல ஜார்ஜ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மைக்கேல் பாஸ்பெண்டர் தன்னுடைய அலட்டல் இல்லாத அமைதியான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா மனைவி மீது சந்தேகப்படுற அந்த காட்சியா இருக்கட்டும், மீட்டிங்ல கூனி கொடுக்குற அந்த காட்சியா இருக்கட்டும், நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. இந்த படம் முழுக்க இன்ட்ராகேஷன் மோட்லயே போறதுனால நமக்கு வந்து படம் பார்க்குற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ஆனாலும் கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராகேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்டா இருக்கு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கான அந்த ஸ்கோப் இருந்தும் அதுக்கான ஹீரோ இருந்தும் ஏன் வந்து இயக்குனர் அந்த பக்கம் போவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. படம் முழுக்க இன்ட்ராகேஷன் மோட்லயே கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அதே போல இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய கதாபாத்திரம் தான் குற்றவாளியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை யூகிக்க வச்சு நம்முடைய யூகங்கள் எல்லாம் சுக்குநூறா உடைச்சு வேற ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அதுவுமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படம், டீசென்டான வாட்ச், ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.7. அடுத்த வருஷத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.